Praise the Lord. Praise the Lord, everyone. Hope you are doing well. இயேசு கிறிஸ்துவின் சந்திதாக இருக்கிற சகோதரி யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கலனா மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இப்போ தான் இது 2வது ஸ்பெஷல் கிளாஸ். இதில் ஒரு சில டெக்னிக்ஸு இல்லை பாட்டி அப்படி நோட்ஸ் எடுக்கிறது அந்த போல் விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம கற்றுக்க போகிறோம். போன வாரம் வந்து வராதவங்க அந்த ஸ்பெஷல் கிளாஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் அப்படின்ற ஒரு பாட்டுக்கு ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பல்லவியில் 2 லைன்னா 3 லைன் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். ஸோ இனி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த சாங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதில் இன்ட்ரோ இன்டர்லியூட் ஃபுல்லாகவே அதை டீகோட் பண்ணி இந்த சாங் கற்றுக்க போகிறோம். அப்புறம் தொடர்ந்தும் நிறையா சாங்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ அதே போல் இந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு அட்டெண்டன்ஸ் தேவையில்லை. உங்கள் ரோல் நம்பர் இதெல்லாம் போட வேணாம். ஒன்று. ஸோ அதே போல் போன வாரம் வராதவங்க அந்த சாங் எழுதிக்கோங்க. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். குரூப்லேயும் கூட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எழுதாதவங்க அந்த சாங் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட நம்முடைய கிருபை நாள் எங்களை கூட்டி சேர்த்தீங்களே நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இந்த கீபோர்டு ஆண்டவரே ஒரு சில காரில் கற்றிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் அதை நன்றாக கற்றுக்கொண்டு அந்த பாடல்கள் அங்கே உம்முடைய பாடல்களை இயற்றிய அந்த நபருடைய பாடலை கற்றுக்கொண்டு அதை இன்னும் நேர்த்தியாக இன்னும் நன்றாய் வாசித்து நாங்கள் தனியாக வர்ஷிப் பண்ணும் பொழுதும் சபையிலே கூடி ஆராதிக்கும் பொழுதும் நாங்கள் பாடி உம்மோடு உம்மை பற்றி பாடி மகிழ்ந்திருக்க உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் அதுக்காக உள்ள பிரயாசம் எடுக்கிறோம். தகப்பனுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே. ஸோ முதலாவது நம்ம வந்து ஒரு சவுண்டு மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த சாங்க்கு போகலாம். ஓகே. ஸோ அதனால் கீபோர்டு எல்லோரும் அடுத்த பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஆனில் வச்சுக்கோங்க. கீபோர்டு உங்களுக்கு எடுக்க வச்ச டைம் தரேன். எடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சவுண்ட் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ சவுண்டு மேட்ச் வந்து நான் 12 நோட்ஸ், அதாவது சி ஷார்ப், டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி, இந்த 12 நோட்ஸில் ஏதாவது ஒரு நோட் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சரியா? ஏன்னா நம்ம ஓரளவுக்கு சவுண்ட் மேட்ச்சு பண்ணவங்க தான் இருக்கோம். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே 12 நோட்ஸ்லேயும் ஏதாவது ஒரு நோட் நான் ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் கீபோர்டு ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் ப்ளே பண்ணி எது உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணுறீங்களோ மேட்ச் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஜின்னா ஜின்னு டைப் பண்ணுங்கள், ஏன்னா ஏ ஷார்ப், அது மாதிரி டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ அதிகமான டைம் வந்து ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ 2 நிமிஷம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லோரும் கண்டுபிடிக்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் வரேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணலையா? ஓகே. ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். சப்போஸ் சவுண்டு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் வைக்கணும் சொல்லுங்கள், நான் வைக்கிறேன். சவுண்டை கேளுங்க, மேட்ச் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ சவுண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ ஓகேவான்னு சொல்லுங்கள். அப்படி இன்னும் கொஞ்சம் வைக்கணும் கூட சொல்லி நான் வைக்கிறேன். ஓகே. ஸோ நிறைய பேர் சி சொல்லியிருக்கீங்க. சி தான் ரைட் ஆன்சர். ஒருத்தவங்க ஜின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சி சொன்னீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஷாத்ராக் அவங்க மட்டும் டி சொல்லியிருக்கீங்க. டி கிடையாது, சி. ஓகே. ஸோ நீங்கள் செகண்ட் பேட்சில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த லெசன் போகிறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சி, யா, ஓகே. சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். 12 நோட்ஸில் ஏதாவது ஒரு நோட்டு அதே போல் மேட்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை டைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நிறைய பேர் எஃப் ஷார்ப் சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. எஃப் ஷார்ப் தான் ரைட் ஆன்சர். 1 2 பேர் கொஞ்சம் எஃப் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் டி ஷார்ப். ஓகே, நோ ப்ராப்ளம். எஃப் ஷார்ப் ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்து நான் ப்ளே பண்ணுறேன் லாஸ்ட்டு நோட்டு. ஸோ அது போல் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, வெரி குட். ஸோ இந்த தடவை எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க ஏ அப்படின்னு. யாருமே தப்பாக சொல்ல. ஓகே, வெரி குட். இன்னும் ஒரே எக்ஸசைஸ் போகலான்னு நினைக்கிறேன். அதாவது 2 நோட்டு ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ 2 நோட் நான் ப்ளே பண்ணுறேன். சரிங்களா? 2 நோட் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சி சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஃப் அந்த மாதிரி 2 நோட்டை கண்டினியூஸாக ப்ளே ஆகும். சிஎஃப் அந்த மாதிரி ப்ளே ஆகும். ஸோ 2 நோட்டை லிசன் பண்ணி சிஎஃப் இல்லை சிஇ அது என்ன நோட்டுன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்து
சரி ஓகே, அதை நான் சாஃப்ட்வேர் தான் ரெக்கார்ட் போயிட்டுருக்கு, அதனால் பண்ண முடியல. சரி நெக்ஸ்ட் வீக் அதில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் போன வாரம் ஒன்று சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தேன், சி மைனர் கார்டில் எஃப் மேஜர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் எஃப் மேஜர் சி மைனர் கார்டில் எஃப் மேஜர் வராது. ஏன்னா எஃப் மேஜருடைய கார்டில் இருக்க 3 நோட் என்னென்ன அப்படின்னா எஃப்ஏசி, இதுதான் எஃப் மேஜர் கார்டு. ஆனால் சி மைனரில் ஏ வருமானா ஏ வராது, ஏ ஃப்ளாட்டு தான் வரும். சி மைனர் ஸ்கேல் வந்து சி டி இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் சி, அப்போ ஏ வராது. அப்போது சி மைனரில் எப்படி எஃப் வருதுல எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 2 பாட்டு சாம்பிள் நான் காமிச்சேன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நம்மளை அதை ஸ்டுடியோவில் நானும் ட்ரை பண்ணும் பொழுது ஜஸ்ட்டு வோக்கலும் கார்டு மட்டும் இருக்கிறனால செட் ஆகுத மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கன்னு. அப்போ முடிகிறப்ப கூட ஒருத்தர் வந்து சொன்னீங்க, என் தாய் உருவாகும் முன்னே சி மைனர், அதில் வந்து நான் எஃப் மேட்ச் ட்ரை பண்ணி வரல அப்படின்னு. ஸோ நானும் எடுத்து ட்ரை பண்ணேன், அது வந்து மேட்ச் ஆனிச்சு, வந்துச்சு. ஓகேவா? ஸோ நான் சும்மா ஒரு வோக்கல் பாடி அதை வந்து நான் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட்டு கவனிங்க. அப்போ நான் ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணுறேன். அதாவது என்ன டெக்னிக்னா, சி மைனர் ஸ்கேலில் எஃப் மேஜர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ளே பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. ஓகே, ஸோ அது கேட்டிருப்பீங்க. இந்த சாங் வந்து சி மைனரில் கொஞ்சம் ஆக்சுவலாக எஃப் மைனரில் பாடலாம். ஸோ சி மைனருக்காக கொஞ்சம் ஹை பிச்சாக போனனால ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த லைனில் வந்து எஃப் மேஜர் எங்கே வந்திருக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். சாட் பாக்ஸில் சொல்லுங்களேன், எஃப் மேஜர் எங்கே, ஸ்டார்டிங்லையா, நடுவுலையா, எண்டிங்லையா? யாராவது ஆன்சர் பண்ணுங்களேன். ஓகே, ஆப்ஷன் ஏபிசி 3 வச்சுக்கோ. ஸ்டார்டிங்கில், மிடில், எண்டில். இந்த மாதிரி கேள்வி கேட்பேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை கவனிச்சிருப்போம்ல அப்படின்றீங்களா? சரி ஓகே, மிடில், ஸ்டார்டிங், ஆப்ஷன் ஏவும் பியும் சொல்லியாச்சு. இன்னும் சி மட்டும் தான் மீதி. யாராவது ஒருத்தர் சி சொல்லிட்டீங்கன்னா பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி, அதாவது மிடில். ஓகே, யாரோ சி சொல்லிங்கன்னு பார்த்தேன். 3 ஆப்ஷன், 2 ஆப்ஷன் சொல்லியாச்சு, 3 சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அப்பா ஒரு ஆள் சி சொல்லியிருக்காருயா. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் வந்திருக்கும். அந்த கார்டு மேலே குட்டி குட்டியாக தான் இருக்கும், வேறு ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிலன்னா பரவாயில்ல, நான் வந்து சொல்கிறேன். ஸோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. ஓகே, ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கன்னா ஃபைனலாக நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. ஸோ அந்த நம்ம ஏற்கனவே போன வாரம் 2 பாட்டை பார்த்தோம். அந்த 2 பாட்டிலுமே எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாமல் அந்த சரணம் முடியும் பொழுது அந்த டைமில் தான் என்ன பண்ணார், 2 பாட்லேயுமே அந்த சி மைனருக்கு பதிலாக எஃப் மேஜர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வேறு ஆசையே இல்லை அப்படின்ற போது சி நோட்டில் முடியுது.
அப்போ நார்மல் நம்ம என்ன பண்ணுவோம், சி மைனர் தான் கொடுப்போம், சியில் முடிகிறனால, ஆர் சி மைனர் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அதோடைய ரிலேட்டிவ் மேஜர் ஏ ஃப்ளாட் மேஜர் கொடுப்போம். ஸோ இப்படி தான் வாசிப்போம். ஆனால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில டைமில் எஃப் மேஜர் கொடுக்குறாங்க. அப்போது வந்து அது நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து வெறும் வோக்கல் கார்டு மட்டும்தான் வாசிச்சிருக்கேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இதாக தெரியலாம். ஆனால் உங்களுக்கு ட்ரம்ஸு, பேஸு இந்த மாதிரி ஒரு அக்கம்பெனிமெண்ட்டோட சேர்ந்து கார்டெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து இது வந்து தனியாலாம் தெரியாது, அழகாக அதோட சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது ரெண்டு சாங் ப்ளே பண்ணி காமிச்சிருப்பேன், போன வாரம் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்களும் லைவில் அது மாதிரி வாசிக்கும் பொழுது சி மைனரில் ஒரு பாட்டு வாசிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய எண்டிங்லேயோ இல்லை சரண முடிவுலையோ சியில் முடியுது அப்படின்னா, வேறு நோட்டில் முடிஞ்சது, இப்போ ஜியில் முடியுதுன்னா நம்ம எஃப் மேஜர் வாசிக்க முடியாது. சியில் முடியுது அப்படிங்கிறப்போ வந்து எஃப் மேஜர் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள், சரியா? ஓகே, ஸோ அப்போது யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சாங் கண்டினியூ பண்ணலாம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் வந்து ஜான் சாம் ஜோய்சன் பாஸ்ட் அவங்களுடைய சாங். இந்தவர் வேறு காதவர் உம்மை போல் ஒருவரும் இல்லை, நீ சித்தவரில் இதுபோல் அன்பை காணவில்லை. ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ போன வாரம் நம்ம வந்து 2 லைன் கண்டுபிடிச்சோம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர். ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம ரூட் நோட் கண்டுபிடிச்சோம் ஈன்னு. அப்புறம் மேஜராக மைனரான்னு பார்க்கும்பொழுது மேஜர் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சோம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அப்போ மேஜர்ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் 2 லைன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மீறின பின்பும் வெறுக்காதவர், அதை கண்டுபிடிப்போம். இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம், பல்லவி முடிக்கிறது ட்ரை பண்ணுவோம். அப்படி முடியலன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ மீறின பின்பும் வெறுக்காதவர், மீறின பின்பும் ஓகே ப்ளே பண்ணி எங்கே கண்டுபிடிக்கலாம், வெறுக்காதவர் கண்டுபிடிப்போம். ஏன்னா மீறின பின்பும் வெறுக்காதவர். ஸோ சாங்கை ப்ளே பண்ணுறேன், இந்த வெறுக்காதவர் ப்ளே பண்ணுறேன். ஜி ஷார்ப்பில் முடியுது. அப்போது இங்கே நீங்கள் வெறுக்காதவர் இவே எங்கே ஆரம்பிக்குது, அதாவது ஒரு நோட்டில் ஆரம்பித்து அப்படியே இறங்கி வந்து ஜி ஷார்ப்பில் போதா, இல்லை கீழேருந்து அப்படியே போய் ஜி ஷார்ப்பில் முடியுதா, இல்லை இந்த பேட்டர்ன் 1 2 3 வருதா, 1 3 2 ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வருதான்றது நல்லா லெசன் பண்ணுங்கள். வெறுக்காதவர் வரணுமா, மீறின பின்பும் வெறுக்காதவர், பின்பும் வெறுக்காதவர் உம்மை பின்பும் வெறுக்காதவர், உம்மை பின்பும். ஓகே, ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். வெறுக்காதவர் அதை மட்டும் கண்டுபிடிங்க. பின்பும் வெறுக்காதவர், உம்மை 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 பின்பும் வெறுவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை
உம்மைப்பி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர். 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 உம்மைப்பி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறு 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 வேறு. வெறு வெறு. ஓகே, ஸோ அந்த மாதிரி சாங் நம்ம நோட்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம வந்து பல்லவி அந்த மாதிரி சாங் கண்டுபிடிக்கலாம். இப்போ இல்லை அந்த எந்த நோட் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை மட்டும் கூட அந்த 2 நோட் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ எஃப் ஷார்ப்பில் எஃப் ஷார்ப், ஏ ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், ஜி ஷார்ப். ஸோ அந்த மாதிரி இருக்கா? ப்ளே பண்ணி பார்த்தீங்களா? எஃப் ஷார்ப் ஆரம்பிக்குது. மீறின பின்பு மீறின அப்படியாது வேறுக்கா அப்படி வருதா? இல்லை எப்படி வருது? எங்கே திரும்ப ப்ளே பண்ண பாருங்க. வெறு 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 வேறு வெறு வேறு. எப்படி இருக்கா? வெறு வெறு வேறு 2 சிலர் கண்டு பார்ப்போம். வே எங்கே ஆரம்பிக்குது? வெறு வெறு வேறு வெறு வெறு. வேறு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன 2 நோட் வருது? வேக்கு எங்கே வருது? ரூக்கு என்ன வருது? சாட் பாக்ஸில் போடுங்க பார்ப்போம். பி எஃப் ஷார்ப், பி எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஜி ஷார்ப். வேறு காதவர். ஓகே, குட். வேறு ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், ஜி ஷார்ப். ஓகே, ஸோ ஏ எஃப் ஷார்ப் ஆர் பி எஃப் ஷார்ப். ஓகே, த கரெக்டான ஆன்சர் வந்து இல்லை, பி எஃப் ஷார்ப் தான். ஓகே, ஸோ சிஸ்டர் ஷாரன் சிஸ்டர்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. பி எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், ஜி ஷார்ப். அதே போல் ஆண்டர்சன் ஜோசப்னு நினைக்கிறேன், பி எஃப் ஷார்ப் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஸோ பி எஃப் ஷார்ப் கரெக்டாக. ஸோ பி எஃப் ஷார்ப் வெறுக்காதவர். ஸோ அது எப்படி வருதுன்னா வெறுக்காதவர் காதவர். ஸோ வெறுக்காதவர். ஸோ பி எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஜி ஷார்ப். சரியா? ஓகே, ஸோ நம்ம வந்து அப்போ அதை டைப் பண்ணிடுவோம். காப்பி பி எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ. ஓகே, வெறுக்காதவர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மீறின பின்பும் அதை நான் கண்டுபிடிக்கலாமா? மீறின பின்பும் அதை கண்டுபிடிச்சிடும். பின்பும் எங்கே காணா? இங்கே இருக்கா? ஓகே, என்னை அழைத்தவர் மீறின பின்பும் மீறின பின். நல்லா கவனிங்க. ஸோ அந்த சிலபிள் மேலே போதா இல்லை கீழே வருதா இல்லை அங்கேயே இருக்குதா? ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அது இன்க்ரீஸ் ஆகலாம், அடுத்த ஆப்ஷன் அது கீழே டிக்ரீஸ் ஆகலாம்,
அடுத்த ஆப்ஷன் அங்கேயே எத்தனை நோட் வருது, இ ரிப்பீட் ஆகுதா இல்லை எஃப் ஷார்ப் ரிப்பீட் ஆகுது, அங்கேயே இருக்குதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு உண்டு. மீறின பின்பும் வெறுக்காத மீறின பின்பும் என்ன பண்ணுது, மீறின பின்பும் வெறுக்காதவர் மீறின பின்பும் வெறுக்கார் 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 மீறின மீறின பின் அது வரைக்கும் அப்படியே வந்துட்டு பின் பும் வரும்பொழுது தான் நோட் மாறுது. மீறின பின்பும் மீறின பின்பும் மீறின பின்பும் மீறின பின்பும் பார்த்தீங்கன்னா பும் வெறுக்காதவர்க்குல ரெண்டுமே லெசன் பண்ணிங்கன்னா நோட் மாறுதா என்னன்னு கவனிச்சாவே தெரியும். பும் வே ஸோ ரெண்டுமே சேம் நோட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே இதை ப்ளே பண்ணும்போது மீறின பின் ஸோ 4 சிலபிள் வந்து ஒரே நோட்டு மாதிரி தான் இருக்குது. அப்போ பின் பூம் வரும் பொழுது அது வெறுக்காத ஒரு நோட்டு வர மாதிரியே இருக்குது. அப்போது எந்த மாதிரி நோட் வருது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் க்ளோஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீறின பின்பும் வெறுக்கார் 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 மீறின பின்பும் வெறுக்கார். ஓகே, ஸோ மீறின பின் ஒரே நோட்டு தான். தரர ஸோ ஹம்பனாத்துன்னு அது ரூட் நோட்டில் தான் இருக்குது. ஈ தான். அப்போ 4 ஈ மீறின பின் இது வரைக்குமே ஈ வருது. பூம் வரும்போது நான் சொன்னேன் அது வந்து பின்னாடி இருக்கிற நோட்டோட மேட்ச் ஆகுது. அப்போ பிஏ தான் இருக்கும். அப்போ மீறின பின் பூம் அதாவது 4 ஈ ஒரு பி. ஓகே, ஸோ பிரகாஷ் 3 ஈ சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் ஒரு ஈ ஆட் ஆகும். 4 ஈ ஷேலி சொல்லி 5 ஈ போட்டுக்கிறீங்க. 5 ஈ இல்லை 4 ஈ தான். ஜோசப் நினைக்கிறேன்ல ஆண்டர்சன் மியூசிக்கல்ஸ் 4 ஈ பி கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அவர் கரெக்டாக சொல்லிட்டார். ஸோ அப்போது நம்ம வந்து இதை ஃபில்லப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மீறின பின்பும் வெறுக்காதவர் ஆயிடுச்சு. அடுத்த எனக்கு பேரும் காப்பி உம்மை போல் நேசிக்க யார் அது சொல்லுங்க சிஸ்டர், எதுவும் டவுட்டா? ஃபர்ஸ்ட் அந்த பின்பும்க்கு அது வந்து பிஏபி அப்படி வராதா ஃபர்ஸ்ட்? அது வந்து ஆக்சுவலாக எப்படி வருதுன்னா இந்த சில சிலபிள் வந்து வோக்கல் பாடுறதுனால அதோட கனெக்ட் பண்ணுவாங்க 2 நோட்டையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த வோக்கல் வந்து கிளைட் ஆகும்னா மீறின பின்பும் அதாவது இ பி தான் பின்பும் அந்த இழுக்கிறனால நமக்கு நடுவில் நோட்டு டச் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இ ஜி ஷார்ப் பி போனாலும் நல்லாயிருக்கும், இ ஏ பி போனாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா அந்த 2 நோட்டு வரனால. ஆனால் நம்ம அந்த மாதிரி வாசிக்கிறப்போ வோக்கல் பாடுற மாதிரியே இருக்கிறதுக்கு இது பண்ணுவோம். ஆனால் அது ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து ரொம்ப அந்தளவுக்கு டீட்டெயிலாக எடுக்கலை.
மியூட்டில் போட்டுரும். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து அதை இது பண்ணல. ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. ஓகே, சரி. ஸோ நம்ம அது கூட அப்புறம் பார்க்கலாம். நம்ம சில சாங்ஸ்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறையா சாங்ஸ் பார்த்துட்டு அப்புறம் இன்னும் போகும்பொழுது அந்த மாதிரி மைன்யூட் நோட்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ அடுத்து உம்மை போல் என்னை நேசிக்க. உம்மை போல் அது எங்கே இருக்கு? உம்மை போல் உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. உம்மை போல் என்னை உம்மை போல் உம்மை போல் என்னை உம்மை போல் என்னை உம்மை உம்மை. ஸோ இது கவனிச்சாவே தெரியும். உம்மை நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி உம்மை உம்மை, அப்போ ரெண்டும் ஒரே சிலபிள் தான். உம்மை போல் போல், அந்த போலுக்கு வந்து ஒரே சிலபிள் தான் பிரிச்சிருப்போம். சாங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உம்மை போல், போல்ங்கிறது ஒரு சிலபிள் தான், ஆனால் ஒரு பாடும் பொழுது 2 சிலபிள் வருது. உம்மை போல் போல் போல். ஸோ கிளைட் பண்ணுறார். அப்போ 2 நோட் வந்து போலுக்கு வந்து வரும். அப்போ உம்மை போலுக்கு 2, அப்போ 4 வரும். உம்மை போல் என்னை நேசிக்க, எண்ணெய்க்கு 2, என்னை நேசிக்க, அதெல்லாம் கரெக்டாக தான் வருது. ஸோ போலுக்கு 2. அப்போ உம்மை 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 போல் உம்மை போ உம்மை போ உம்மை போ. அப்போ போக சிலபிள் மாறுது. மேலே ஏறுதா கீழே போதான்றதை நம்ம கெஸ் பண்ணி உம்மை போ உம்மை போ. ஸோ நோட்டு கொஞ்சம் மேலே ஏறுது. அப்போது உம்மை வந்து என்ன நோட்டில் வருதோ அதோட போ வந்து கொஞ்சம் மேலே தான் ஏறுது. ஸோ அப்போ உம்மை ஹம் பண்ணிங்களா? உம்மை போ உம்மை உம்மை. யார் கெஸ் பண்ணிக்கிறீங்க பார்ப்போம். உம்மை உம்மை. ஓகே, ஸோ ஒரு ஜி ஷார்ப் ஜி ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ. ஸோ ரெண்டும் ஒரே சிலபிள் தான் சொன்னேன். அப்போ ஜி ஷார்ப் தான், ஏ இல்லை. ஓகே, ஸோ வேறு யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறப்போ சாட் பாக்ஸை பார்த்துட்டு அப்படி கண்டுபிடிக்காதீங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இஇபி, இ இல்லை, நல்லா கவனிங்களேன். இந்த உம்மை 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 அப்படின்னு ஹம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு மேஷ் பண்ணுங்க. ஸோ ஜி ஷார்ப்பில் தான் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ ஜி ஷார்ப்பில் இருக்குது. அப்போ 2 ஜி ஷார்ப். உம்மை போ உம்மை போ. ஓகே, உம்மை போ, 2 ஜி ஷார்ப் ஒரு ஏ. உம்மை போ போல் வருது. அப்போ போல் என்ன வருது? உம்மை போ போல் ஓல் தர போல் தர அப்படி இருக்கு. ஏ சி ஷார்ப் பி போதா சி ஷார்ப் போதா? உம்மை போ என்னை என்னை வருதா? போல் என்னை போல் என்னை. ஓகே, ஸோ உம்மை போல் என்னை நான் ப்ளே பண்ணுறேன். கண்டுபிடிக்காமல் இருக்கவங்க கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஒரு சிலர் கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறீங்க. உம்மை போல் என்னை நேசிக்க, உம்மை போல் என்னை நேசிக்க, உம்மை போல் என்னை நேசிக்க, உம்மை போல் என்னை உம்மை போல் என்னை நேசிக்க. ஓகே, ஸோ 2 ஜி ஷார்ப் ஒரு ஏ, ஏலேருந்து சி ஷார்ப் போகுது. உம்மை போல்
போல் போகும்பொழுது ஏசி ஷார்ப். போல் எண்ணெய்க்கு 2 பி. சிஸ்டர் ஷேரன் கரெக்டாக போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிடலாம். உம்மை போல் எண்ணெய், ஜி ஷார்ப், உம்மை போல் எண்ணெய். போல்கே 2 சிலபிள் வந்துடும், எண்ணெய். அடுத்து என்ன, நேசிக்க, அதையும் பார்த்தோம்னா. ஸோ இதை கவனிச்சுன்னா தெரியும், இந்த நே மட்டும் எப்படி சொல்கிறாருன்னா நே. ஏன்னா வோக்கல் வந்து நமக்கு பாடுறப்ப சிங்கிள் நோட்டாக பியானோ மாதிரி பாட மாட்டோம், நல்ல கிளைட்ஸ் இருக்கும். அதே போல் சங்கதிகள் மாதிரி சொல்லுவோம். சங்கதின்றதை தாண்டி பாவம்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஃப்ளோ, அந்த கிளைடு சொல்லுவோம். கிளைடுன்னா இப்போது ச பா அது மாதிரி தனித்தனியாக சொல்லாமல் ச பா அது மாதிரி, அதுதான் கிளைடுனும். அது எல்லா நோட்டையும் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரி சாங் இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி நோட்ஸ் எழுதும் பொழுது நல்லா தான் இருக்கும். பட் பிகினிங்கில் அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நே அந்த மாதிரி நே நேசிக்க 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 நேசிக்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு நோட்டு கண்டுபிடிப்போம். நே மட்டும் நே நே நே. ஸோ ப்ளே பண்ணுறோம், ஹம் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி என்ன நோட் வருது. நே நேசிக்க. ஓகே, நே என்ன சிலபிள் வருது, நேசிக்க நேசிக்க சிக்க டி ஷார்ப் பி. அப்படியா, ஸோ கவனிங்க, சிக்க கவனிங்களேன். சிக்க சிக்க தர சிக்க தர. அப்போ சிக்கு ஒரு நோட்டு வருது, சிக்க நர. அப்போ அடுத்து கீழே இறங்குது இன்னும். அப்போ சிக்க அந்த சிக்கு வந்து நம்ம என்ன ஒன்று போடுறோமோ அது அடுத்த நோட்டு அதுக்கு கீழே தான் வரும். ஸோ அதை நம்ம என்ன வச்சுக்கோ. நேசிக்க நே நே. இப்போ சிக்க இது எப்படி வருது, தர இப்படி இருக்க தர நே த. ஓகே, இந்த நே அது வந்து பி எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் நே நே ஏ. ஸோ அதை மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம், நான் இன்னும் கொஞ்சம். ஓகே, ஒரு சவுண்ட் கேட்குங்களா, நே 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 சிக்க நே. அப்படி இருக்கு. ஸோ அப்போ பி எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் நே. சிக்க வரும்போது இ டி ஷார்ப். ஓகே, ஸோ சிக்க இ டி ஷார்ப். ஓகே, இ டி ஷார்ப் ஷாலி கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஷாலன் சிஸ்டர் ஒரே ஒரு மிஸ்டேக் தான், இ டி ஷார்ப்புக்கு டி ஷார்ப்னு போட்டீங்க. ஓகே, மேபி டைப்பிங்கில் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். பியில் ஆரம்பிக்குதா, பி எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப், இது மூணுமே நே சிலபிள் மட்டும்தான். ஓகே, நே சிக்க. ஓகே, நேசிக்க ஒருவரும் இல்லை. ஸோ அதையும் கூட பார்த்துடலாம். ஒருவரும் இல்லை
ஒருவரும் இல்லை தரரரரர. ஸோ ஒரே சிலபிள் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. ஒருவரும் இல்லை தனனனனன. ஸோ ஒரே சில மாதிரி தான் இருக்குது. என்ன மட்டும் கண்டுபிடிங்க, ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சிலபிள் தான். அப்போ அந்த ஒரு சிலபிள் நோட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒருவரும் இல்லை. பார்த்துங்க, 6 சிலபிளுக்கு ஒரே நோட்டு தான் திரும்ப 6 டைம் வருது. மேட்ச் பண்ணிட்டீங்களா? கமெண்ட்டில் பார்ப்போம். சிஸ்டர் ஷாரன் எஃப் ஷார்ப்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அது நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன், மற்றவங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டானு சொல்லுங்கள். வேறு யாரும் ட்ரை பண்ணலையா? ஒருவரும் இல்லை, என்ன நோட்டு வருது? திரும்ப ப்ளே பண்ணிட்டா ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை இன்னைக்கு கண்டுபிடிச்சா அது போதும்ன்ட்டு முடிச்சிட்டிங்களா? ஒரு தர. ஓகே, ஓ வந்து அங்கே ஆரம்பிக்குதா? செக் பண்ணிக்கலாம். ஒரு தர ஒரு ஓ ஓகே. ஆமாம், எஃப் ஷார்ப்பில் ஆரம்பிக்கல, ஓ மட்டும் டி ஷார்ப்பில் தான் ஆரம்பிக்குது. ஜி ஷார்ப் இல்லை பிரதர் பிரகாஷ், ஜி ஷார்ப்பில் எஃப் ஷார்ப் தான். ஓகே, ஸோ ரைட்டான ஆன்சர் டி ஷார்ப்பு. அப்புறம் ஃபுல்லாக ஒரு 5 எஃப் ஷார்ப்பு, 2 3 5 அதையும் நம்ம போட்டுக்கிடலாம். ஓகே, ஸோ பல்லவியை முடிச்சிடலாம். இன்னைக்குள்ள நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. நேசித்தவரில் அதை நம்ம பார்த்துடலாம். நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. இதோட சார் என்ன தெரியும்? நேசித் தார. ஸோ ரெண்டும் ஒரே சிலபிள் தான். ஸோ இப்போ என்னன்னு வந்து கண்டு பார்ப்போம். நேசித்த தா வந்து ஏறுது, தவறில் தா கொஞ்சம் மேலே ஏறுது. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை காணவில்லை. நேசித்தவரில் ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை.
நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இதுபோல் அன்பை. ஓகே, இதை கண்டுபிடிச்சிங்களா? ஒருவரும் இல்லை நேசித்தவர் நேசித்தவர் நேசித்தவா நேசித்தவரில் 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 நேசித் என்ன நோட்டு வந்துச்சு? நேசித். யா ஜி ஷார்ப் ஸோ ஜி ஷார்ப் ஆரம்பிச்சு நேசித்தவரில் இதுபோல். ஓகே, நேசித்தவரில் நேசித் 2 ஜி ஷார்ப், அப்புறம் ஒரு ஏ, அப்புறம் 2 சி ஷார்ப். அப்படிதான் அதில் நேசித்தவரில் இது. ஓகே, ஸோ ஆமாம் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆண்டர்சன் மியூசிக்கல்ஸ் ஜோசப் நினைக்கிறேன், என்னுடைய பேர் மறந்துடுது. ஓகே, ஸோ அவன் சொன்ன கரெக்ட். ஸோ 2 ஜி ஷார்ப், ஒரு ஏ, 2 சி ஷார்ப் அப்படி இருக்குது. அதை நம்ம டைப் பண்ணிக்குவோம். நேசித்தவரில் ஓகே, ஸோ நேசித்தவரில் இதுபோல் அதை நம்ம பார்ப்போம். நேசித்தவரில் இதுபோல் இது போல் ஒரே செல்மா தான் இருக்கு. இதுபோல் அன்பை இதுபோல் அன்பை இதுபோல் அன்பை இது. ஓகே, ஸோ ஒரு நோட்ல இருந்து மேலே ஒரு நோட் ஏறுற மாதிரி இருக்கு. இது ஓகே, ஸோ சேம் நோட் மாதிரி தான் இருக்கு. ஸோ இது சேம் நோட் தான், கீழேருந்து மேலே போல். இது அப்படி மேலே ஏறல. இது போல். ஸோ 3மே ஒரே சிலபிள் தான். இது போல் அன்பை அப்படி இருக்கு. அன்பை. அடுத்து எங்கும் தர எங்கும் காணவில்லை. ஓகே, அப்போ தவறில் இதுபோல் அன்பை இது போல் தானே. இது போல். ஸோ 3 என்ன நோட் வருது கண்டுபிடிச்சிருக்கீங்களா யாராவது? சி ஷார்ப் பி. ஓகே, ஷாரன் சிஸ்டர் 3 பி சொல்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். 3 பி வருதா இல்லை என்ன நோட் வருது? 3 நோட் சேம் நோட் மாதிரி தான் இருக்குது. இது போல். ஸோ ஒரே சிலபிள் தான். அன்பை. ஓகே, எங்கும் தர அன்பை எங்கும் அப்படி வருது. ஓகே, அன்பை எங்கும் 3 பி சொன்னாங்க, சொல்லியிருக்கிறாங்க ஷாரி சிஸ்டர். வேறு யாராவது சொல்கிறீங்களா இல்லை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்களா?
மேட்ச் பண்ணுறீங்களா? இதுபோல் இதுபோல் ஓகே. ஸோ 3B தான் கரெக்டு. நம்ம வந்து அதை எழுதிடுவோம். இதுபோல் பி. ஓகே ஓகே சார். ஒன்று கேட்கணும். இப்போ நான் அந்த வேர்ட் ஃபைல் நோட் ஷேர் பண்ணேன்ல, இதை பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த சிந்தேஷா யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? ஏன்னா இது போல் அன்பை அன்பை எங்கும் காணவில்லை. ஸோ இந்த மாதிரி நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? சொல்லுங்களேன். அந்த வேர்ட் ஃபைலை ஷேர் பண்ணி நோட்ஸ் எழுதுறது பார்த்து உங்களுக்கு நோட்ஸ் எழுத யூஸ் இருக்குமா? இல்லை இந்த மாதிரி பியானோவை மட்டும் ஷேர் பண்ணும்பொழுது அந்த சவுண்ட் மேட்ச் பண்ணுறதுனால ஓகே. ஏன்னா டக்கு டக்குன்னு மாற்றிட்டு இருந்தோம்னா ரொம்ப அதிலேயே டைம் ஆயிடுது ஸ்லோவாக இருக்கனால. ஓகே. ஒருத்தருக்கு சிந்தேஷா, ஒருத்தருக்கு வேர்ட் ஃபைல். 2 ஷீன்ஸ் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரில. இல்லை போத்து ஓகே, நல்லா தான் இருக்கும். நம்மளே சுத்தல விட்டா அப்படி நான் எல்லாரும் சிந்தேஷா சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, கூடுமான வரைக்கும் 2 நான் போட பார்க்குறேன். ஓகே. இப்போ பியானோவில் மேட்ச் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதும் பொழுது நம்ம அதை எழுதிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் வந்து எழுக்கும், அதனால் கொஞ்சம் அதை பேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்யூச்சரில் நான் வந்து என்னுடைய ஸ்டூடியோவை அப்கிரேட் பண்ண ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து எழுதியிருக்கோமா? என்ன எழுதியிருக்கிறோம்? இது போல் எழுதியாச்சு. நண்பை நண்பை அன்பை 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 வேற இல்லை. அன்பை அன்பை ஓகே. கேட்போம். நண்பை நண்பை அன்பை அன்பை ஓகே. அப்போ பி எஃப் ஷார்ப். ஓகே. அப்போ அன்பை வந்து பிஎஃப் ஷார்ப் போட்டுருங்க. நான் லைன் முடிச்சுட்டு இதை காமிக்கிறேன். ஏன்னா ஒரு தடவையும் மாற்றணுன்னு ரொம்ப டைம் ஆயிரும். பிஎஃப் ஷார்ப் நான் ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணுறேன். ஓகே. எங்கே போனோம்? மறந்து போச்சு. நண்பை அன்பை இன்னும் 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 இப்படி இருக்கு. ஸோ இ டி ஷார்ப் இன்னும். அப்போது இன்னும் அங்கே வந்து இ டி ஷார்ப் போட்டுக்கோங்க. இன்னும் காணவில்லை அதோட முடிஞ்சிடும். ஸோ காணவில்லை பார்ப்போம். காணவில்லை 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 காண தவறில் காணவில்லை காணவில்லை ஜிஷா காணவில்லை 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 ஓகே. அப்போ எப்படி இருக்கு? காணவில்லை காணவில்லை ஒரு எஃப் ஷார் 3 இ வருது. ஓகே. அப்போ எப்படி வருதுன்னா
ஓகே. ஸோ ஒரே ஒரு எஃப் ஷார்ப் வருதா? எஃப் ஷார்ப், ஓகே. ஸோ காணவில்லை. இப்போ நம்ம வந்து பல்லவிக்கு வந்து நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பல்லவிக்கு நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த ரிதம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இ மேஜர் ஸ்கேல் 4/4 பேலட், பாப் பேலட், கண்டெம்பரரி பேலட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேலட் போட்டு டெம்போ 76, உங்களுக்கு எவ்வளோ டெம்போ வேணும் வச்சுக்கலாம். ஒரு 80 கூட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து வாசிங்க. ஸோ பல்லவி முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் சரணத்தை முடிச்சிடுவோம். சரணத்தை முடிச்சுட்டு அப்புறம் கார்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம். கார்ட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்லூடு அதையுமே நம்ம கண்டுபிடிப்போம். அப்புறம் இந்த சாங்கில் இருக்க ஃபில்லப்பு, பேக்ரவுண்ட் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அந்த ஃபுல்லாக இந்த லேர்ன் பண்ணும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம சாங் கம்போஸ் பண்ணும்போது லைவில் வாசிக்கும் பொழுது எப்படி எப்படிலாம் வாசிக்கலாம், இன்டர்லூட் இல்லை சாங்க்கு ஃபில்லப் மாதிரி. இப்போது கார்டு வாசிப்போம், ஓடும். லெஃப்டில் கார்டு வாசிக்கிறதுனால லைன் நடுவில் ஃபில்லப் ஏதாவது வாசிக்கணும்னா எப்படி அது சாங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஃபில்லப் வாசிக்கும் பொழுது அது சாங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது இன்னும் அதோட லிரிக்ஸ் இன்னும் அந்த சாங்கை வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரி. ஸோ அப்போ வந்து அது எப்படி என்னன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். காணவில்லை. கா எஃப் ஷார்ப் இல்லை, ஜி ஷார்ப்பில் தான் ஆரம்பிக்குது. ஓகே. ஓகே. ஸோ நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எழுதி இது நான் கூட அப்படியே ஒரு இந்த நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் அங்கங்கே ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா அதை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதே போல் வேறு ஒரு டெக்னிக்ஸ் கூட இருந்ததுன்னா நான் ரெடி பண்ணி இது பண்ணுறேன். அதே போல் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து 2 ஸ்க்ரீன் வைக்கலாம். வச்சு அதை வந்து கூகுள் மீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ நான் அப்படி பிளான் பண்ணுறேன். சிந்தேஷாவும் இதுவும் மேலே வர மாதிரி ட்ரை பண்ணிட்டு பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு. நல்லா வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்படி பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம பல்லவி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம அந்த சாங் கண்டினியூ பண்ணுவோம். ஃபுல்லாக டீகோட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதே போல் டெக்னிக்ஸ் நம்ம என்னன்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாஸில் இல்லை இந்த நோட்ஸ் எடுக்கிறதில்ல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். ஓகே. ஸோ டவுட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு அப்புறமா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீபோர்ட் கிளாஸ் சம்மந்தமாக இல்லை நோட்ஸ் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் எப்போ வேணால் கேட்கலாம். ஸோ அதனால் அப்படி நீங்கள் கேளுங்க. ஓகே. ஸோ அதே போல் இப்போ இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வந்து ஹவு டு ஃபைண்ட் டைம் சிக்னேச்சர் இன் எனி சாங். ஓகே, நல்ல கொஸ்டின். ஒரு சாங்க்கு எப்படி பீட் கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஸோ ரெண்டுமே நல்ல கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வீக்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை அந்த டெக்னிக்ஸில் பார்ப்போம். சரியா? டைம் சிக்னேச்சர் நம்ம தனியாகவே அந்த செகண்ட் பேட்ச் ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆனால் பீட் கண்டுபிடிக்கிறது நம்ம ஸ்பெஷலாக நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. ஓகே. அதான் டைம் சிக்னேச்சர் நம்ம ஒரு தனி லெசனாக பார்ப்போம். செகண்ட் பேட்சில் இருக்கிறனால உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓகே. ஆனால் பீட் எப்படி கண்டுபிடி நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீக்கில் நான் சொல்கிறேன். ஒரு சில சாங் எடுத்து இதுக்கு வந்து இந்த பீட் தான் செட் ஆகுமா, ஏன் இந்த பீட் தான் செட் ஆகும், வேறு பீட் போடக்கூடாதுன்றது நம்ம பீட்டோட கூட நம்ம பார்த்துடலாம். எனக்கு வந்து
குரூப்பில் இல்லை, ஓகே, ப்ரைவேட்டாக கூட மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. எப்படி இந்த பீட் கண்டுபிடிக்கிற நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், ஜஸ்ட் மறக்காமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வீக் அதை பார்க்கலாம். டெக்னிக்ஸில் எப்படி பீட் கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். டைம் இருந்தால் டைம் செஞ்சு பார்ப்போம். இந்த பாட்டையும் கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். ஓகே, ஸோ அது மாதிரி வேறு எதுனாலும் நீங்கள் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த டெக்னிக்ஸ் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். சரி சரி ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம செவிப்போம். எங்களை அதிகமாக நேசிற அன்பின் தகப்பானே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாள் கூட அப்போ நாங்கள் ஒரு சில காலையை கற்றுக்கொள்ள கிருபை செஞ்சுங்க. நன்றி அப்போ. அந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய நாம் மகிமைக்காக செய்ய கிருபை செய்யுங்க. இந்த கீபோர்ட் டெக்னிக்ஸில் அநேக காரியங்கள் உண்டு தகப்பனே. அது அது எது இவர்களுக்கு பிரோஜனமாகிறமோ அதையெல்லாம் எடுத்து இவர்களுக்கு சொல்லுங்க, கிருபை செய்யுங்க தகப்பனே. நாங்கள் எல்லோரும் நல்லா இதை கற்றுக்கொண்டு நேர்த்தியாய் வாசிக்க, ஒழுங்கும் கிரமமாய் வாசிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.